Yeah, ma'am. Good morning, friends. இது வந்து எங்க கோவைஸ் ஃபவுண்டேஷன் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட இன்டர்ன்ஸோட ப்ரெசன்டேஷன் நாங்க வந்து இப்போ அசோசியேட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஸோட ப்ரெசன்டேஷன் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இது ஏன் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க இனிஷியேட் பண்ணி பண்றோம்னா வி வாண்ட் டு இன்வைட் மெனி யங்ஸ்டர்ஸ். அவங்க யங்ஸ்டர்ஸோட நாலேஜ் இன்புட் எங்களுக்கு வந்து தெரிய வரணும். பிகாஸ் they are coming with very new thoughts, new concept and idea in agriculture. So that வந்து we have to bring it to limelight-ங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செஷன்ஸ் வந்து நாங்க வைக்கிறோம் with youngsters. So I think இது வந்து நம்ம ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சவங்களுக்கும் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்ப லேட்டஸ்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் அபவுட் மோகன் அண்ட் அவர் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து Soumya Ravi, எங்க ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் கோவைஸ் ஃபவுண்டேஷன் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் will give you a small ஒரு டாக் கொடுப்பாங்க. Then after that வந்து மோகன் will present his paper. I think after அவரோட presentation வந்து we can have the discussion. Okay, Soumya, you can start, ma'am. So good morning all. Welcome to KOVISE Foundation. So இன்னைக்கு வந்து எங்க இன்டர்ன் மோகனுடைய presentation தான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நம்ம இந்த கோவைஸ் ஃபவுண்டேஷன் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சேட்ல வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் அதுல லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ்க்காக நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். ஸோ கோவைஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் கீழே தான் கோவைஸ் அக்ரோ, கோவைஸ் ஃபவுண்டேஷன் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிஷியலா கோவைஸ் அக்ரோ அப்படிங்கிறது நம்ம அந்த கன்சல்டன்சி அந்த பேசிஸ்ல வந்து எடுத்துட்டு போன ஒரு விஷயம். ஸோ அதுல ஹார்டிகல்ச்சர் தெரப்பி ஆகட்டும், லேண்ட்ஸ்கேப்பிங், இந்த மாதிரி எல்லாமே கோவைஸ் அக்ரோல நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஃபார்மர்ஸோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி கோவைஸ் அக்ரோல கோவைஸ் அக்ரோ மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இப்போ எப்படி வந்து நம்ம ஜென்ரலா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கோ, ஸோ ஃபார்மர்ஸ் ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்மா கோவைஸ் அக்ரோ மார்ட் இருக்கு. நீங்க விசிட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்போ அந்த கோவைஸ் ஃபவுண்டேஷன் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகுது, அதில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய மெயின் ஆஸ்பெக்டே என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து ஃபார்மிங்கை வந்து நம்ம வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களோட அவைலபிள் ரிசோர்சஸ் வச்சு அவங்கள நம்ம எப்படி வந்து ஃபார்மிங்ல எக்யூப் பண்றது, எப்படி ட்ரெயின் பண்றது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரைனிங் த ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேஎஃப்சியோட ஒரு மேஜர் இது. ஸோ இதுல வந்து இன்டர்ன்ஷிப்ஸ்க்காக நம்ம கிட்ட இன்டர்ன்ஸ்ல இதாயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இன்டர்ன் அப்படி மோகன் தான். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற டாபிக் தான் நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. ஸோ அவங்க ப்ரெசன்டேஷன் முடியட்டும், அதுல இருக்க என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்னாலும் கேளுங்க. ஸோ ஃபர்தரா நம்ம ஃபவுண்டேஷன் கூட நீங்க அசோசியேட் ஆக, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேட்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மூலமா நம்ம எப்படி அப்படின்ட்டு ஃபார்வர்டா ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ மோகன் வந்து அவங்களுடைய பேப்பர் எங்க இன்டர்ன் பண்ணதுல வந்து அவங்களோட பேப்பர் வந்து ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ அது இப்போ வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. Yeah, good morning everyone. Ma'am, is it audible, ma'am? Yeah, audible. Okay, ma'am. Yeah, good morning everyone. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து கோவைஸ் ஃபவுண்டேஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சௌமியா மேம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கான டாபிக் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். லைக் நான் எனக்கு தெரிந்ததை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை நான் சொல்கிறது விட்டு போயிருந்தாலோ டிஸ்கஷன் அப்போ நீங்கள் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். வந்து ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்ன்றது வந்து நம்ம மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஜீரோ பட்ஜெட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா, பட்ஜெட்னா எல்லாருக்கும் தெரியும், கிரெடிட் ஆர் எக்ஸ்பென்சஸ், அது வந்து ஒரு செலவு. ஜீரோ பட்ஜெட் போது அப்சல்யூட்லி வித்தவுட் யூசிங் எனி கிரெடிட் நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணுறோம். தட் இஸ் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் ஆர் ரிசோர்சஸ் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் நேச்சுரல் ஃபார்மிங் என்னும் போது without, ultimately the point is that without using chemicals we are cultivating the crops. அதுதான் வந்து ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்ன்றதுடைய மீனிங்.
ஸோ ஆஸ் an introduction வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் தட் இஸ் ZBNF வந்து இட் இஸ் a set of farming methods. It is a grassroots movement. Actually it started as a peasant movement. That is Mr. Subhash Palekar is the pioneer for this movement. It attained wide success in southern India, especially the South Indian state of Karnataka. And also recently in the year 2015, Andhra Pradesh also adopted this kind of farming methodology. What the ZBNF inspires spirit of volunteerism among it, that is, as I already said, it is a peasant farmer members. It is a volunteerism spirit among peasant farmer members. எதுக்கு வந்து இந்த ZBNF ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் தேவை அப்படின்றது வந்து பார்ப்போம். லைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ without green revolution, that is green revolution in the year 1965-66, high yielding varieties and chemical responsive fertilizers அந்த பிளான்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணதுனால தான் இப்போ வந்து சஸ்டைனபிளா நம்ம வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன்ல சஸ்டைனபிளா இருக்கும் and it is increased in food production. But the thing is the farmers are in depth, it seems. ஸோ இதில் என்ன வந்து லேக்குனா என்ன கேப், அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கான்செப்டாக வந்து ஒரு சில பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் ஒரு சில வந்து ஆக்டிவிஸ்ட், ஸோ என்விரான்மெண்டலிஸ்ட் கொண்டு வந்தது தான் இது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கும் பொழுதும் பட் வந்து ஃபார்மர்ஸ் இன்னும் டெப்ஸ்லேயே இருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைக் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து அது கிளாரிட்டி கிடைக்கல, அதுதான் உண்மை. ஸோ இவங்க ZBNFல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா வித்தவுட் யூசிங் கிரெடிட் ஃபார்மிங் வித் நேச்சர், இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு மினிமல் இன்புட்ஸோட ஆப்டிமல் ரிசோர்ஸஸை வச்சு எப்படி வந்து ஃபார்மிங்கை அசோசியேட்டட் வித் நேச்சர் கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. இதோடைய நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரைவேடைஸ்டு சீட்ஸ் இன்புட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸுக்கு இன்அக்சசபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா this presentation is purely based on the articles, references and also அவங்க இருக்கிற கண்டென்ட் பேஸ்டு தான். ஸோ இது பர்சனல் ஒப்பீனியனும் எதுவும் இல்லை, லைக் இது ஃபுல் ஆஃப் வந்து லிட்ரேச்சர் பேஸ்டு தான். ஸோ ஹை ப்ரொடக்ஷன் காஸ்ட்ஸ் ஆகுது, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபார் கிரெடிட் அண்ட் ஆல்சோ த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ஆர் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், இதை தான் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட். இதனால வந்து ZBNF உடைய இம்பார்ட்டன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ZBNF, ஹவு திஸ் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் எவால்வ்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பைனியர் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வந்தது சுபாஷ் பாலேக்கர், மிஸ்டர் சுபாஷ் பாலேக்கர். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ an agricultural graduate, that is he graduated from College of Agriculture, Nagpur. He born on 2nd Feb 1949 in Bellora, Maharashtra. Later he researched on forest vegetation during 1986 to 1988. He received Padma Shri in the year 2016 for this particular zero budget natural farming concept and his contributions to the development of agriculture. வாட் ஆர் ஆல் தி ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்? பலேக்கர் என்றவர் என்ன சொல்ல வர்றாரு ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்ல, என்ன அப்ஜெக்டிவ்ஸ் என்ன மேண்டேட் சொல்ல வர்றாரு? அதாவது லோக்கல் இந்தியன் கவுடங் வந்து பேரன் சாயில ரீஎன்ரிச்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி பிளாக் கலர்டு கபிலா கவ் அதோடைய டங் அண்ட் யூரின் வந்து இட் ஹேஸ் அ மிராக்குலஸ் கண்டென்ட் ஆர் நியூட்ரியன்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்றாரு. அதாவது நம்மளுடைய இண்டிஜினஸ் பிரீட்ஸை வந்து ப்ரொமோட் பண்றாரு, அந்த மூலியமாவே எவ்வளோ சாயில் ஹெல்த் மெயின்டைன் பண்றான்றதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. லைக் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஃப்ரெஷ் டங் அண்ட் யூரின் ஆர் ஹேவிங் மச் பெனிஃபிட்ஸ் ஃபார் தி சாயில் ஹெல்த் அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி அக்ரிகல்ச்சர். தட் இஸ் என்ன சொல்றாங்கன்னா தட் இஸ் 10 kg of cow dung per acre per month gives 11 kg of dung per cow a day. அதாவது 10 kg of cow dung per acre per month வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட்டா யூஸ் பண்றதுக்கு 11 kg dung per cow per day வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த இன்புட்டை வச்சு நம்ம வந்து இந்த 10 kg cow dung per acre per month யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஃபார்ம் ரிசோர்சஸ். ஸோ இன்ஃபார்ம் ரிசோர்சஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றோம், எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணும்போது we are avoiding the unnecessary credit, that is the cost of cultivation will be
automatically gets reduced. And also he says that urine, jaggery and dicot flour, gram flour can be used as additives. Lesser milk the cow gives, the more beneficial its dung. This is one of the information is that எவ்வளோ மாடு வந்து பால் கம்மியாக கொடுக்கறது மோர் பெனிஃபிஷியல் இட்ஸ் டங் அப்படின்னு வந்து இட் இஸ் சைட்டட் பை பாபு 2018. What are all the basic pillars of zero budget natural farming? Basic pillars அப்படின்னும் போது தட் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து ஆஸ் ஆல்ரெடி செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு, அதுக்கான காஸ்ட் வந்து இவ்வளோ ஆகுது, இதில் பியர் பண்ண முடியல, இதனால டெப்த்தில் இருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அந்த நேம் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கே வந்து வித்தவுட் யூசிங் எனி கிரெடிட் அசோசியேட்டட் வித் நேச்சர் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா வித்தவுட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்றது அப்படின்னு சொல்றதுனால. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ற அந்த ஃபெர்டிலைசர்ஸுக்கும் அந்த பெஸ்ட் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஹெர்பிசைட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பா தேவை. அப்படின்னும் போது அந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் என்னென்ன, ZBNF-க்கு பேசிக் பில்லர்ஸ் என்னென்னன்றது தான் இங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஜீவாமிருதா. இதை வந்து ஜீவாமிருதா அதாவது ப்ரிப்பரேஷன் எப்படி, அதோடைய பெனிஃபிட்ஸ் எப்படி. Preparation composition வந்து பார்த்தீங்கன்னா cow dung, urine, jaggery, dicot flour. As I explained in the Palekars findings, these are all the preparations. என்னென்ன benefits அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா it provides nutrients, promotes soil microorganisms activity and increases earthworm activity, prevents fungal and bacterial plant diseases. That is, it acts as both soil enhancing microorganisms and gives resistance or prevents from fungal and bacterial plant diseases. And Bijamrita, that is water. These are all konjam the Sanskrit based or Hindi based words are water, cow dung, urine, lime and a handful of soil. இதுதான் வந்து Bijamrita உடைய preparation composition. That is, it can be used for seed treatment and protecting young roots from fungus as well as from soil-borne and seed-borne diseases. And Achadana, it could be done by soil mulching. Soil mulching, especially for conserving soil moisture, that is, it conserves soil moisture by reducing evaporation. And Vapasa, that is, it in this regard, it belongs to the irrigation conditions. That is, irrigation should be reduced and irrigation should be practiced only at noon in alternate furrows. That is, இது பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னாக்கா plant roots வந்து need lot of water. Actually plant roots need lot of water. In fact, what roots need is water vapor தான் தேவை. That is, root hairs மூலமா water absorb பண்ணி அதை வந்து அடுத்து வந்து like physiological activities or metabolic activities வந்து undergo பண்ணும். Therefore Vapasa மூலமா வந்து பாத்தீங்கன்னா exist both air molecules and water molecules present in the soil. These are the benefits through Vapasa. These are some of the other methods that will enhance the farmers' prosperity and also the income level. That is, intercropping with pulses or other, that is intercropping. அது எப்படி இருக்கணும் அந்த ஊடு பயிர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஆஸ் அ அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் போது தெரியும். லைக் வந்து அந்த ரூட்டிங் பேட்டர்ன் அந்த பேஸ்டு ஆன் தி டியூரேஷன் ஆஃப் தி மெயின் கிராப் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது ரிஸ்கை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வீட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் such benefits are being available from intercropping methodology. Furrow method of cropping, contour and bund system like erosion எல்லாம் தடுக்கிறதுக்காண்டி using local earthworm species. That is vermicomposting, vermiculture techniques use பண்ணும்போது that is naturally biological organisms and natural methodologies வந்து pillars யூஸ் பண்ணி இந்த ஒரு மெத்தடாலஜியை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம். Pest management. For pest management, Agri-Astra, that is, this is the composition. It is effective against pests like leaf roller, stem borer, fruit borer, pod borer. And Brahmastra, composition is neem leaves, camellia leaves, guava leaves, pomegranate leaves, and datura leaves, crushed and boiled in urine. It is used to control all of the sucking pests and pod borer, fruit borer. இந்த மாதிரியான அதாவது பழத்தை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய பூச்சிகளும் அடுத்தது வந்து இலைய வந்து இலைச்சாரை உரியக்கூடிய பூச்சிகளும் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இந்த பிரம்மாஸ்திரான்ற பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா யூஸ் ஆகுது.
And then Nemastra. That is Nemastra, major composition, cow dung, local urine, neem leaves and neem pulp. That is anaerobic condition la ferment பண்றாங்க 24 hours. This is the composition. It is used for sucking pest and மாவு பூச்சி, that is mealybug. என்னென்னா அவுட்கம்ஸ் ஜெட்பிஎன்எஃப் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து சர்வே கண்டக்ட் பண்ணாங்க, லைக் லாவியா கேம்பஸினான்ட்டு 2013 அனானிமஸ் சைட்டேஷன் நடந்திருக்கு. தட் ஜெட்பிஎன்எஃப் ஒர்க்ஸ் நாட் ஜஸ்ட் இன் அக்ரானமிக் டேர்ம்ஸ் பட் இட் ஆல்சோ பிரிங்ஸ் அபவுட் வெரைட்டி ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். அதாவது ஃபீல்டு லெவலில் ஃபீல்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து இது ஒர்க் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலயமாக சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சொல்ல வராங்க. ஸோ இட் அல்டிமேட்லி இன்க்ரீசஸ் ஈல்ட், சாயில் கன்சர்வேஷன், சீட் டைவர்சிட்டி, quality of produce, household food autonomy, income, health. What are all the states implementing zero budget natural farming? This is the typical map explaining the states that have been adopted zero budget natural farming. That is Haryana, Himachal Pradesh, Punjab, Karnataka, Andhra Pradesh, Kerala. வாட் ஆர் தி இதுதான் வந்து நான் எவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன, அதுக்கான தேவை என்ன, ஏன் அதை கொண்டு வராங்க, அடுத்தது அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது நான் சொன்னேன். பட் இதுக்கான கிரிட்டிசிசம்ஸும் இருக்குது. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அட்வான்டேஜஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் புட் ஃபோர்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து நான் வந்து சொல்கிறேன். இட் இஸ் நாட் ஜீரோ பட்ஜெட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கவு இருக்குது, கவுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டிக்கு பெய்டப் காஸ்ட் ஆகுது, பம்ப்ஸ், லேபர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கிரெடிட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி ஜீரோ பட்ஜெட்னு சொல்கிறீங்க? ஸோ இட் இஸ் நாட் ஜீரோ பட்ஜெட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ இண்டிபெண்டன்ட் ஸ்டடிஸ், அதாவது டு வேலிடேட் கிளைம்ஸ் தட் ஜெட்பிஎன்எஃப் பிளாட்ஸ்னால ஹையர் ஈல்டு இருக்குது, நாட் ஜெட்பிஎன்எஃப் பிளாட்ஸ்ன்ட்டு இண்டிபெண்டன்ட் ஸ்டடிஸ் அவ்வளோக்கா இல்லை அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்தியன் சாயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவர் நியூட்ரியன்ட் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்கானிக் மேட்டர் தட் இஸ் 0.5% அப்படி இருக்கு அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. ஸோ வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது வந்து இதை வந்து எப்படி அடாப்ட் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனில் நம்ம சஸ்டைனபிலிட்டி ஆக முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈல்டு வந்து கம்மியாக வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன் அந்த பர்ஸ்பெக்டிவ்ல வந்து எப்படி வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. And also it is on one blanket solution for all Indian soil. This cannot solve. அதாவது வந்து ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு நியூட்ரியன்ட் கண்டென்ட்டும் ஒவ்வொரு விதமான அமிலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது திஸ் மெத்தடாலஜி வில் நாட் சால்வ் தி ரீஜியன் ஸ்பெசிஃபிக் சாயில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தி ஹிந்து பிஸ்னஸ் லைனில் வந்து ஒன் ஆஃப் தி ஆர்டிக்கிளோடைய ரெஃபரன்ஸ். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் இஸ் குட் ஃபார் சாயில் பட் மே லீவ் இந்தியா ஹங்கிரி. ஸோ என்ன சொல்றாங்கன்னா the main point சொல்றாங்கன்னா that is University of Aberdeen Joe Smith, however maximum potential nitrogen supply is likely to be only 52 to 80% of fertilizer application. This means that yield penalties are likely in higher input systems. So என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா சாயிலுக்கு வந்து சாயில் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இந்தியாவை வந்து ஹங்கிரி கண்டிஷன்ல லீவ் பண்ண முடியும். தட் இஸ் ஆஸ் ஐ செட் சஸ்டைனபிள் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் ஆர் சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவான்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து சொல்றாங்க. Infographic that explains you the complete presentation. That is in the infographic மூலமா தெரியும். That is it originated from Karnataka and spreaded to states in South India. So he is the Subhash Palikar. இவர் தான் வந்து பைனியர் இதுக்கு. ஸோ நியோல் என்ன வந்து ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்கை கொண்டு வர்றதுக்கான கருவிகளாவோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா as I already presented, neoliberalization of Indian economy, privatized seeds, inputs and inaccessible markets, high cost and interest rates, volatile prices of crops,
farmers get trapped in vicious cycle of debt. How it helps எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஜீரோ பட்ஜெட் யூஸ் பண்ணி காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கம்மி பண்ணி இருக்கிற ஆப்டிமல் ரிசோர்ஸஸை வச்சு பண்ணும்போது டெப்த்துக்கான அவசியம் கம்மியாகுது. ஸோ இட் கட்ஸ் ஆல்சோ தி ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவை வந்து மைண்டில் வச்சு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. Zero budget farming is a natural farming, that is without using chemicals. That is the ultimate point they are put here. Credit without spending any money on purchased inputs. These are all few references quoted for making this presentation. Yeah, this is the information I would like to share with you. Mohan, the Zoom platform is for now discussion. Yeah, ma'am. The participants can raise your queries, ma. Mohan, நீங்க வந்து ஒரு 2 minutesல வந்து அந்த ஸ்கிரீன் ஷேர் வேணா இது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நீங்க வந்து மோகன் கிருஷ்ணா சௌத்ரியோட கோஆர்டினேட்ஸ் வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ். அண்ட் காசிநாதன் சார் வந்து ரைஸ் ஹேண்ட் பண்ணியிருக்காங்க. உங்க கேரி என்ன சார்? Mr. Mohan, good morning. Yeah, sir. Okay. Have you visited any field where the natural farming is followed nearby your area, like Thiruvannamalai? No, sir. And what is the outcome of? Not it, huh? Okay. Yes, sir. Okay. Have you attended any program by Mr. Subhash Palekar? No, sir. Okay, okay. Yes, I attended his program. It's very enthusiastic, and I'm also following that natural farming method. But in the initial years, so we are not able to get that kind of yield. Of course, we are able to get the quality, but we are not able to get the yield. So people are telling that it will take at least 3 years to get a proper yield and also the quality. But generally, what we are facing, suppose if you use chemical farming, follow the chemical farming, then your urea, DAP complex, all that kind of fertilizer and pesticides you need to buy. But the labor requirement is less for that kind of purchase and applying on the field. Whereas in the zero budget farming, it's a very laborious job, like collecting the dung, collecting the urine, and collecting the urine is very, very difficult also, because whenever cows are roaming around, so it's difficult to get covering from that place. Only in the morning time, when we are going to leave it in the field for grazing, so that time only you can collect that urine. So sufficient quantity of urine collection also is not possible, one thing. Then anyhow this floor, this dicot floor, that also we need to buy. Initial days we cannot get it from the field, like you have to cultivate those grams, and then you make it powder and then use it. Similarly, jaggery or this other input, so that we have to buy initial stage. But once you start cultivating these fruit trees and then this sugar cane and all, then we can get all these inputs in our field itself. So it will take time for that to accumulate. So this kind of initial period of problems are there. So that's what I just asked. What is your experience, if you have any visited any field where zero budget is adopted? These are all the problems, and ultimately that yield also is less. Of course, even Mr. Palekar also told the initial period you will get lesser yield. Once your soil it's enriched with humus, then you will get a very good yield also, even with a higher quality also, so that you can get more remunerative prices also for the quality what you produce. So these are all the some points I just wanted to highlight.
Thank you, sir. Thank you, sir, for Thank your you, thank you. valuable inputs. Yeah, thank you. Thank you, sir. Thank you. Okay. Okay. Mohan, இப்போ உங்களுக்கு நீங்க வந்து as a student focusல வந்து you have given an introduction about the JBNF and Kasinathan sir வந்து அதுல உள்ள practical difficulty என்ன இருக்குங்கிறதையும் he has given some light on it. Okay. So Yes. Can anyone talk about the solution? Kasinathan sir also told the other side of the JBNF, and you have given the facts about JBNF, okay, ZBNF. So what is a solution for this? Because the concept is good, okay, that we are all accepting it. Then how we can execute it by solving the problem spoken by Kasinathan sir? Any idea? I think most of the participants are students, so you can kindly come up with your ideas and solution to always. It's welcome. And Nancy, if you are having any idea, you can also share, ma. Any ideas? Yes, ma'am. We'll share. Yeah, yes, Nancy. And, after some time, ma'am. After some time, okay. Then நான் ஒரு சின்ன சில விஷயங்கள் வந்து நேச்சுரல் ஃபார்மிங், அதுவும் இந்த ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் பத்தி சொல்ல நினைக்கிறேன். இதுல இப்போ நம்ம வாட் வி ஹாவ் டு திங்க் அப்படிங்கிறது வந்து த கான்செப்ட் இஸ் குட், ஓகே, பட் வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஹவ் வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் இட்ங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இதுல வந்து இப்போ இதுல வந்து ஜீரோ பட்ஜெட்னு ஒண்ணு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, அப்போ வந்து நம்ம எந்தமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதுல நம்ம நினைக்கிறோம். ஸோ ஸ்பெண்டிங் மணி ஒன் திங், பட் ஸ்பெண்டிங் டைம் அண்ட் லேபர் அதுவும் இருக்கு நமக்கு. ஸோ இந்த அதை வந்து நீங்க நேச்சுரல் ஃபார்மிங்னு எடுத்துக்கோங்க. அந்த ஜீரோ பட்ஜெட்டுங்கிறது வந்து இங்க வந்து என்னன்னா ஒரு பெரிய பிளானிங் அண்ட் பட்ஜெட் வேண்டாம்னு சொல்றாங்களே தவிர, பட் வந்து இதுலயும் வந்து காஸ்ட் இன்வால்வ்டா இல்லையான்னு கேட்டா கம்பல்சரி காஸ்ட் இன்வால்வ். அது இந்த நேம் ஆஃப் மணி ஆர் லேபர் ஆர் டைம் இதுல வந்து கம்பல்சரியா இருக்கு. ஸோ இப்ப சார் சொன்ன மாதிரி இதுல என்னன்னா லேபர் இன்டென்சிவ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வேர் வி கேன் ஸ்டார்ட் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தட் அந்த கான்செப்ட் படி வந்து 30 ஏக்கர்ஸ்க்கு வந்து ஒரு கவு போதும்பாங்க. பட் நம்ம இதை வந்து எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 ஏக்கர்ஸ் வரைக்கும் உள்ள லேண்ட் ஆர் 2 ஏக்கர்ஸ். ஏன்னா இந்த 2 to 4 ஏக்கர்ஸ்ல வந்து நீங்க வந்து நார்மல் கெமிக்கல் அண்ட் கன்வென்ஷனல் ஃபார்மிங் போகும்போது வந்து சில சமயம் வந்து ஃபீசிபிலிட்டி கிடைக்காது. ஸோ உங்க இது வந்து ஒரு 4 ஏக்கருக்குள்ள இல்லாட்டி நல்ல ஒரு அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் முதல்ல இருக்குன்னா, நீங்க அந்த 2 ஏக்கருக்கு வந்து யூ கேன் ஹாவ் திஸ் ட்ரையல். ஸோ இந்த 2 ஏக்கர்ல வந்து நீங்க ஃபீசிபிலிட்டியா பார்க்கும்போது ஒரு பெரிய ஒர்க் அவுட் பண்ணி பண்ணும்போது வந்து ஃபீசிபிலிட்டி கிடைக்காது. பட் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலோட நீங்க சேர்ந்து பண்ணினாதான் இது வந்து நீங்க வந்து அதுதான் அவங்க அந்த ஜீரோ பட்ஜெட்டுங்கிறாங்க. நீங்க வந்து இதுல நான் எவ்வளவு போட்டிருக்கேன் எவ்வளவு எடுத்திருக்கேன் அந்த மாதிரி அந்த பிசினஸ் கால்குலேஷன் வந்து இங்க போக முடியாது. இது வந்து வாழ்வியல் சம்பந்தப்பட்டு அதோட நீங்க சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி தான் இந்த நேச்சுரல் ஃபார்மிங்க கொண்டு போக முடியும். ஸோ அப்ப எப்ப பண்ணலாம்னா ஒரு 2 ஏக்கர்ஸ் உங்க குடும்பத்தை மட்டுமே வச்சு சமாளிக்கிற அளவுல எந்த லேண்ட் ஹோல்டிங் இருக்கோ அதுக்கு வந்து நீங்க பண்ணலாம். பட் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஃபேமிலியா உட்கார்ந்து அந்த ஃபார்மிங்க பார்த்தாதான் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் கான்செப்ட் குள்ள வரும். ஸோ நீங்க வந்து அந்த கவுக்குள்ள லேபர் வந்து அந்த வீட்டோட லேடி தான் பாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் குள்ள வரும்போது இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இதுல வந்து நீங்க வரவு செலவு கணக்கு பார்க்க முடியாது. அதுதான் ஜீரோ பட்ஜெட். ஆனா இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கம்பல்சரியா வந்து நமக்கு வந்து காஸ்ட் வந்து மினிமம் தான் ஆகும். நம்ம உழைப்புகளை போடணும், மணி போடுறத குறைவா பண்ணினோன்னு இந்த ஃபார்மிங் சிஸ்டம் வந்து கொண்டு போக முடியும். அண்ட் அனதர் திங் வந்து ஹெல்த் ஓரியன்டா பார்க்கும்போது வந்து இட்ஸ் அ வெரி குட் சிஸ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெரஸ் கார்டனிங் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹோம் கார்டனிங்கா ஒரு மார்க்கெட் கார்டனிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஒரு 1 ஏக்கர் to 2 ஏக்கர்ஸ்க்கு வந்து போடுற ஒரு கான்செப்ட் வந்து மார்க்கெட் கார்டனிங். அதாவது இன் பிட்வீன் வெரி ஒரு ஃபீல்ட் அண்ட் நம்ம கார்டன், அந்த ஒரு மார்க்கெட் கார்டனிங் கான்செப்டுக்கு வந்து இந்த ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கிற கான்செப்ட் வந்து நல்ல ஹோல்டா. ஆனா இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து நல்ல ஃபுட், ஹெல்த்தி ஃபுட் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாகும். அண்ட் லைஃப் ஸ்டைல வந்து இது மாத்துறதுக்குள்ள ஒரு வழியாகும். நீங்க சொல்ற அந்த ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம் அது எல்லாமே ஒரு இன்புட்ஸ்.
பட் அதர் தென் தட் வந்து இந்த ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்ல வரும்போது அந்த காலத்துல பண்ணை வீடு வைத்து வாழ்ந்தாங்கல்ல, அந்த ஒரு சிஸ்டத்துல வரும்போது வந்து இது வந்து நல்லா இருக்கும். வீட்டுல உள்ள எந்த கழிவுகளும் திரும்பி தோட்டத்துக்குள்ள போகணும், தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு வரணும், தோட்டத்தில் உள்ள கழிவுகளும் மறுசுழற்சி ஆகும். அப்படியெல்லாம் பண்ணி வரும்போது நாட் ஓன்லி வித் கவு வந்து ஒன் ஆஃப் தி இன்புட் அங்க. அது போக வந்து நம்ம மிச்சமும் வந்து இது சொல்ல போனீங்கன்னா பழைய காலத்து நம்மளோட ஃபார்மிங் சிஸ்டம் தான். ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் ஃபார்மிங் சிஸ்டத்தை தான் நம்ம இங்க கொண்டு வரோம். இதுல வந்து நம்ம வந்து சுபேஷ் பாலேக்கர் சாரோட தாட்ஸ்ன்னு சொல்றோம். பட் ஈவன் தென் ஹீ இஸ் ஆல்சோ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் தான். அவரும் அந்த பிளான்டோட அனாட்டமி பிசியாலஜி எல்லாம் ஓரளவு தெரிஞ்சுதான் he has given this thing. So concept wise it's good, பட் எக்ஸிகியூஷன் பண்ணும்போது நமக்கு எப்படி முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணணும். இன்னொன்னு நம்மளோட தேவை என்ன, ஒரு ஹாபியா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பண்றீங்கன்னா பண்ணலாம். ஹாபி ஃபார்மிங், ஹாபி கார்டனிங் விட்டுட்டு ஹாபி ஃபார்மிங் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்க்கலாம். பட் இதுல வந்து பெஸ்ட் அவுட்புட் வந்து land and plant will be healthy and the product output வந்து will be healthy. So healthy nutritional food style குள்ள லைஃப் ஸ்டைல் குள்ள போகும்போது வந்து this system is very good more than organic farming. ஆர்கானிக் ஃபார்மிங்ல கூட வேற சில இன்புட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டி வரும். இது வந்து அதுக்கும் முந்தின ஸ்டேஜ் தான் வந்து இந்த நேச்சுரல் ஃபார்ம். ஸோ நேச்சுரல் ஃபார்மிங்கிறது வந்து இயற்கை விவசாயம், இயற்கை பண்ணையம். ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது வந்து அங்கக பண்ணையம், அங்கக இடுபொருட்கள் அங்க கொடுக்குறோம் நம்ம. அதாவது இன்புட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிக் வே அங்க கொடுக்கும். இன்ஆர்கானிக்கா நம்ம கெமிக்கல்ஸ்ல போறது வந்து அது செகண்ட். அது அந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இப்ப நம்ம பண்றது. சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட ஏன்னா நாங்க வந்து ரொம்ப வந்து ஆஸ் அ கன்சல்டன்டா போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்க இந்த நேச்சுரல் ஃபார்மிங்கை வந்து நாங்க சஜஸ்ட் பண்ண முடியாது. இஃப் தி கிளையண்ட் இஸ் டோட்டலி இன்ட்ரெஸ்ட், இப்ப நீங்களுமே நாளைக்கு ஒரு கன்சல்டிங் போகும்போது எடுத்த உடனே நீங்க வந்து நீங்க ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் போலாமே நீங்க சொல்லக்கூடாது. இஃப் த கிளையண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட், ஓகே நான் இதை ட்ரையல் பண்ணி பாக்குறோம்னா we can give the guidelines. அதுதான் வந்து நம்ம நேச்சுரல் ஃபார்மிங்ல as a graduates in agriculture and horticulture வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ரோச் அதுல இருக்கணும். அண்ட் வந்து மோர் ஸ்டடீஸ் ஹஸ் டு கம் அப் இன் திஸ் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸ்டடீஸ் பண்ணணும், ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் எப்படி பண்ணணும், ஒரு கிராப் ப்ரொடக்ஷன் கைடு எப்படி கொண்டு வரணும், அந்த இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். காசிநாதன் சார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. Madam, shall I continue? எஸ் நான்சி சொல்லுங்கம்மா. Yeah. Actually, I have practiced this zero budget natural farming for the last 2 years. Okay. But I have not implemented in totality the multi-layer system due to certain reasons, my own personal reasons. What I feel is it's a very good system. இதுல என்னன்னா அந்த தேசி கவு அந்த மையம் வச்சு நம்ம பண்றோம் எல்லாம் ஆர்கானிக் இன்புட்ஸா. நம்மளே வந்து இன்புட்ஸ் மேக் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்மளுக்கு வந்து லேபரர்ஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்க ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர் ஆல்ரெடி செட் இன். யூரியா பேக்கை ஓபன் பண்ணோமா அப்படியே த்ரோ பண்ணோமா ஃபீல்டுல வேலை முடிஞ்சது அவங்களுக்கு. பட் இந்த கல்ச்சர் வந்து நம்ம தான் மெனக்கட்டு அந்த இன்புட்ஸ் எல்லாம் தயாரிக்கணும். அதுல லேபர் கோஆபரேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பட் நம்மளே எடுத்து செய்யும் போது அது ப்ராப்ளமா இருக்காது. அப்புறம் இதுல என்னன்னா மல்டிபிள் டைப் ஆஃப் இன்கம் we can get from a small patch of land by using the vertical space of space. So this way we get ஒரு கிராப்ல லாஸ் வந்தா கூட இன்னொரு கிராப்ல நம்மளுக்கு வந்து மணி கிடைச்சிரும். ஸோ பேசிக்கலி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு திஸ் இஸ் தி வெரி பெஸ்ட் டெக்னிக் அவைலபிள். பட் we have to put in our labor and attention. of course அக்ரிகல்ச்சரே பாத்தீங்கன்னா நம்மளோட உழைப்பு இருந்தாதான் அது வந்து கரெக்டா வரும். அதுல இதுவும் விதிவிலக்கு இல்ல. பட் இதுல ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம சாயில் ஹெல்த்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். சாயில் ரொம்ப வளமாயிருச்சுன்னா இந்த டெக்னிக் பிரகாரம் அதுக்கப்புறம் நம்ம ஈடு பொருளே கொடுக்க கூட தேவையில்லை. இந்த ஜீவாமிர்தம் இதெல்லாம் கூட கொடுக்க கூட தேவையில்லைங்கிற அளவுக்கு சில ஃபார்ம்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஹியூமஸ் அண்ட் ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மோர் தென் 1.5% இருக்கிற ஃபீல்டு எல்லாம் இன்புட்ஸே தேவையில்லை. they run on their own without any human intervention in terms of yield and what do you say, cultivation capacity of the soil. இன்னொன்னு என்னன்னா அந்த
இந்த லேபரர்ஸ் வந்து நம்ம அதுல சொல்லி கொடுக்குற சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர் ஆல்ரெடி இன்டியூஸ்டு தான். அந்த கல்ச்சரை மாத்துறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த ஃபார்மிங் மெத்தடை நம்ம அடாப்ட் பண்றது. பட் where there is a will, there is a way, and this is the best technique to save our mother earth, as also to save our farmers from committing suicide and other kind of negative issues that is in this agriculture ecosystem as of now. Thank you, ma'am, for the opportunity. Okay. Actually, first we have to start with small and marginal farmers. அதுதான். So அவங்க கிட்ட இத கொண்டு போயிட்டோம்னா நெக்ஸ்ட் ஏன்னா கான்செப்ட் வைஸ் இட்ஸ் குட். அவங்க சொன்னதே தான். பட் வந்து அந்த லேபர் தான் இதுல இன்டென்சிவ். இல்லாட்டி அதுல வந்து சில வந்து நம்ம ஹேண்ட் ஆப்ரேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தட் இஸ் a ஸ்மால் மெஷினரி கான்செப்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஓரளவு இது பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கு. காசிநாதன் சார், உங்களுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹேண்ட்ஸ் இருக்கு. தேங்க்யூ மேம். ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் எனக்கு வந்து ஒரு டோட்டலாக ஒரு 10 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குங்க. பாண்டிச்சேரி கிட்ட இருக்கு, இன் தமிழ்நாடு. இப்போ அதில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாலேக்கர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு ஒரு இது ஐடியா இருந்தது. அதுக்கு முன்னாடியே ஆர்கானிக் பண்ணணுன்ட்டு இருந்தது. அதனால அந்த ஒரு பேஷன்னால ஒரு ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணோம், 6 ஏக்கர்ஸ் வந்துட்டு நெல் இது பண்ணுவோம், பொன்னி நெல் தான் போட்டிருந்தோம். அதுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த மெத்தடு தான் பண்ணோம், 0 பட்ஜெட் ஃபார்மிங் தான் பண்ணணும். இது அதனால என்ன பண்ணோம், இதுக்காகவே 2 நாட்டு பசு வாங்கியிருந்தோம். இந்த காஞ்சி திருவண்ணாமலை வெரைட்டி ஒன்று, காஞ்சி வெரைட்டின்னு ஒன்று 2 வாங்கினோம் நாட்டு பசு. அப்புறம் அது கண்ணுக்குட்டியோட வாங்கியிருந்தோம். அதனால நம்மளுக்கு இந்த சாணம் அந்த இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டிங் த யூரின் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. மற்றபடி வந்துட்டு 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம், அப்புறம் அக்னி நட்சத்திரம், இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி தான் நாங்கள் என்கேஜ் பண்ணியிருந்தோம். அந்த இதுக்கு ரொம்ப நல்லா தான் போச்சு. அது என்னன்னா நம்ம அப்சர்வ் பண்ணது என்னன்னா, இந்த மேடம் நான்சி சொன்ன மாதிரி அந்த லேபர் ஹூ இஸ் கோயிங் டு டூ தட் ஜாப், அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பேஷன் இருக்கணும். ஏதோ சம்பளம் வருது, இதை செய்யணுமே செய்யறதை விட அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த ஃபேமிலிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். டெய்லி அந்த கவுனுடைய இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த பால் கறந்துட்டு அந்த நீட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டாக அடாப்ட் பண்ணணும். இந்த டைமில் இது பண்ணணும் அப்படின்னோம்னா அந்த நேரத்துக்கு உண்டான பூச்சி வெரைட்டியும் ரெடி பண்ணணும், ஜீவாமிரதம் ரெடி பண்ணணும், அக்னி நட்சத்திரம், இது மாதிரி எல்லா இதையும் வந்துட்டு ஆஸ் பர் த ஷெட்யூல் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா தான் இருக்குது. ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எனக்கு வந்து இந்த நெல் பழம்ன்ட்டு ஒரு இந்த ஃபங்கஸ் ஒரு அட்டாக் இருந்தது எனக்கு. கோர்ஸ் வெரி வெரி மைனர் லெவலில் தான் இது பண்ணியிருந்தோம். பட் அல்டிமேட்லி எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன இருந்ததுன்னா, மற்ற எல்லாருடைய இது நிலத்துலையும் பார்க்கும்போது இருந்த க்ரீன் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த மல்டி லேயர்லாம் பண்ண முடியல என்னால். பட் வந்து இந்த சுற்றி வயலை சுற்றி தட்டைப்பயிர் பண்ணுறது, அந்த இது உளுந்து போட்டது, இதெல்லாம் வந்து இந்த டைகாட்டு மோனோகாட்டுன்ற மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சுற்றி நிறைய இந்த சவுக்கு மரத்தெல்லாம் வச்சு வேலி மாதிரி வச்சுருந்தோம். எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. பட் ஈல்டு மட்டும் எனக்கு வந்து 13.5 kg 13.5 பேக்ஸ் பெர் ஏக்கர்ன்ற இதில் வந்தது. எனக்கு கிட்டத்தட்ட வந்து 85 பேக்ஸ் வந்தது எனக்கு 6 ஏக்கரில். எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததை தவிர லேபரோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம் இல்லை. அது ஒன்று பாயிண்ட். அது அப்போ என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு கிராப்பு போடும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த சேலரி மாதிரி கொடுக்காம பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணிடணும். ஸோ 2 பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடணும். அது வந்து இந்த உழவு பண்ணுறது, அப்புறம் இந்த களை எடுக்கிறது, அப்புறம் அந்த அறுவடை பண்ணுறது, இதிலெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துக்கணும். பட்டு இன்புட்லாம் நானே ஃபுல்லாகவே எக்ஸ்பெண்டிச்சர்லாம் என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர். லைக் வந்துட்டு மாடு வச்சிருது, மாடு பராமரிப்புக்கு உண்டான தீவனம் அதெல்லாமே வந்து நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி யூரின் அந்த இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சரு. அதே மாதிரி இலை தழைங்கள்லாம் கலெக்ட் பண்ணி பண்ணுறது, அந்த ஜாகரி வாங்கிறது, அதுக்கப்புறமா அந்த கடலை மாவு வாங்குறது, நடுவில் கொள்ளு வேலை கம்மியாக இருக்குன்ட்டு அப்புறம் கொள்ளு மாவு எடுத்து பண்ணது, இதெல்லாம் இந்த மாதிரி இது எல்லாமே நான் என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர். அது அவங்க வந்து லேபர் மட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணிக்கணும். அந்த டிராக்டர் சார்ஜஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு
இதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும். அதான் இந்த களை எடுக்கிறது அது மாதிரிலாம் பண்ணணும். இந்த களை எடுக்கிறதுலயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து மிஷின் மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ப்ரஷ் கட்டரில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு வீல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணி நெல் வயலில் வந்துட்டு இது பண்ணுறது எஸ்ஆர்ஐ மெத்தடு மோரார்லெஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா ஓவரால் வந்து அவங்களுக்கு அந்த களை எடுக்கிற சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு. அந்த மிஷின் போடுற பெட்ரோல் எல்லாமே நான் பேர் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இல்லை, வெறும் லேபர் சார்ஜ் தான் இருக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அவங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேட்டரி அந்த டெக்னிக் இருந்ததுனால அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட். கோனோவீடர் யூஸ் பண்ணீங்களா சார்? கோனோவீடர் யூஸ் பண்ணலாமா? அது எப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப களிமண் அது வச்சு பண்ணும்போது சிக்கிக்குது, அதில் நிறைய சிக்கிக்குது. அதனால என்ன பண்ணணும்னா ப்ரஷ் கட்டரில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடணும், வீல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு பண்ணுவோம். ஏன்னா அதே மாதிரி இந்த ஸ்டில் கம்பெனியில் ஒரு அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஒன்று வந்தது. அதனால ஏற்கனவே ப்ரஷ் கட்டர் இருக்குன்றதுக்காக அந்த ஒரு மாடிஃபை பண்ணோம். அந்த மாடிஃபை பண்ணிட்டு பண்ணும்போது கொஞ்சம் சக்ஸஸாக இருந்தது. அது கம்பேரிட்டிவ்லி மேனுவல் லேபர் வச்சு பண்ணுறதை விட இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகுது. பட் அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணலாம். அது அப்போ ஓவரால் காஸ்ட் வி கேன் பிரிங் இட் டவுன். இது மாதிரி பண்ணிருந்தோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அது வந்து இட்ஸ் நாட் ஜீரோ பட்ஜெட், பட் இப்போ சுபாஷ் பாலேகர் அந்த டெர்மினாலஜியை மாற்றிட்டார், எஸ்பிஎன் அப்படின்ட்டு சுபாஷ் பாலேகர் நேச்சுரல் ஃபார்மிங். பட் வாட் எவர் இட் இஸ், பட் இட்ஸ் வெரி குட் டெக்னிக். அதுக்கப்புறம் இதில் என்னன்னா சுபாஷ் பாலேகரோட மெத்தடில் வந்துட்டு நம்ம பயோ ஃபெர்டிலைசரோ பயோ பெஸ்டிசைடோ வந்துட்டு நம்ம இது பண்ணுறது இல்லை. இதில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன், அசோஸ்பேரியெல்லாம், பாஸ்போ பாக்டீரியா, சூடாமுன்னாஸ். ஸோ இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணணும். அது ஸோ திஸ் ஆல்சோ பெனிஃபிஷியல் டு தட். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா நான் இந்த பஞ்சகாவியா மட்டும் நான் பண்ணலை. அது பண்ணலை அப்படின்னோம்னா அந்த நேரத்தில் வந்து நான் இந்த 2 மட்டும் தான் அடாப்ட் பண்ணியிருந்தேன். ஜீவாமிர்தம், அதான் கன ஜீவாமிர்தம், அப்புறம் வந்துட்டு பீஜாமிர்தம், இது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அமிர்த கரைசலும் போனேன். சமயத்துல வந்து அந்த பவுடர் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு ட்ரையலுக்காகவே அமிர்த கரைசலும் போனேன். ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு செமினார்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வெபினார்ல ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுடைய ஈல்டு கம்மியானதுக்கு வந்துட்டு நீங்க நிறைய நேச்சுரல் ஃபர்டிலைசர் போடல சார், நீங்க வந்து வெறும் இந்த மாதிரி அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம் மட்டும் போட்டா போதாது, அடியில் வந்து நிறைய வந்துட்டு நீங்கள் அந்த தொழு உரம்லாம் போட்டுருக்கணும், அது போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் அதெல்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அந்த இது பண்ணும்போது கூட என்ரிச்சுடு இது மாதிரி பண்ணலான்ட்டு, லைக் அசோஸ்பேரிலம், பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் போட்டுட்டு அந்த இதுலேயே தொழு உரத்துலேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலான்ட்டு அடி உரமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ தட் வில் ஆட் அப் டு யுவர் சாயில் ஃபெர்டிலிட்டி. அதுவும் பார்க்கலாம். ஒரு நாள் வேணா நம்ம அதுக்கும் ஒரு லெக்சர் வைக்கலாம் சார். ஆக்சுவலி நான் வந்து அந்த குட் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ்ங்கிற கான்செப்ட் தான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபார்மிங்ங்கிற ஒரு டெக்னிக் தான் வந்து நான் என்னோட கிளையன்ட்ஸுக்கு சொல்றது. அதை வேணா நான் உங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்றேன். இது வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல். காம்பினேஷன் ஆஃப் ஆல். அது ஒரு ஃபைனல் எண்ட்ல ரொம்ப தேவைப்பட்டா மட்டும்தான் நம்ம கெமிக்கல் போவோம். சோ இதெல்லாம் இப்போ வந்து அசார்டட் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ். இவங்க தாட், நம்மாழ்வார் சார் தாட், பட் பேசிக்கலி தீஸ் பீப்புள் ஆர் அக்ரி கிராஜுவேட்ஸ் தான். சோ அதுல இருந்து அவங்க வந்து வர எடுத்து ஒரு தாட்டுக்கு போயிருக்காங்க. இது வந்து ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். சோ இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு கம்பைன் பண்ணிட்டு நம்ம ஒரு குட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ்னு ஒரு செட்டப் கொண்டு வந்துடும். அது வந்து நம்ம ஒரு தடவை இப்படி ஒரு டிஸ்கஷன் மாதிரி வைப்போம். வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அதை ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்றப்போ அதுல இருந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணி ஒரு பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருவோம், ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துட்டா அப்போ வந்து அவங்க இந்த லேபர் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் செலவு குறைவாகுது. நீங்க வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் பிராக்டிஸ், நீங்க இந்த மாசம் இதை பண்ணணும், இந்த மாசம் இதை பண்ணணும்ங்கறத நம்ம வந்து கூட இருந்து கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்துட்டோம்னா திரும்பி அவங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அதாவது இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அடாப்டபிளாவும் இருக்கணும். இதுல வந்து கம்பஸ்டன் மெத்தடும் ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இது ஒரு 4-5 காம்பனண்ட் தான் இருக்கு, இது போட்டா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட்டும் நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும். இல்ல இப்ப எங்களோட வில்லேஜ்ல வந்து இந்த கான்செப்ட் வந்தது. பஞ்சகாவியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு லேசினஸ் இருந்தது.
ஆமா இப்ப ஆமா ஆமா. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், ஊர்ல வந்து ஒருத்தர் மட்டும் பஞ்சகாவியாவை வந்து ப்ரொடியூஸ் பண்றத பிசினஸா எடுத்துக்கிட்டாரு. ஓகே ஓகே, அவங்க கிட்ட சோ இருந்து வாங்கிக்கலாம். அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. வெளி சரி, ஓகே விலையோட ஓகே. நம்ம பாதி விலைக்கு இவர் கொடுக்குறாரு. சோ ஓகே, இப்படி ஏன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. நீங்க ஒருத்தங்க அமிர்த கரைசல் பண்ணுங்க, ஒருத்தங்க பஞ்சகாவியம் பண்ணுங்க, மாத்தி மாத்தி வாங்கிக்கோங்க. ஒரு 20 லிட்டர் ஸ்கேன்ல மாத்தி மாத்தி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஓகே. அது கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க வந்து சரி சரி சரி. அக்ரிகல்ச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இப்போ அதுல நீங்க 0 பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். இது என்னோட டெக்னாலஜி வந்து ஒரு மாதிரி வந்து அந்த ஃபீல்டு கஸ்டமைஸ்டு ஃபார்மிங் என்னோட தோட்டத்துல நான் பண்ணினதையும் ஷேர் பண்றேன். ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் டு. சார் வந்து இப்ப ஓகே. அக்ரிகல்ச்சர் கிராப் பேடி சொன்னாரு. நான் என்ன பண்ணினேன்னா, எனக்கு 4 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வெரி ரெயின் ஷேடோ ரீஜன், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ராதாபுரம் தாலுக்கு. ஓ, சோ இந்த ராதாபுரம். சரி. லேபர் கிடைக்கிறதும் கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் இன்டீரியர். இது வந்து எங்களுக்கு பரம்பரை லேண்ட்ஸ்ல இருந்து வந்ததுனால நான் அங்க அததான் ஃபர்ஸ்ட் ஓகே. வெறுமன வந்து ப்ரொசாபிஸ் மட்டும் இருந்த காடு அது. 4 ஏக்கர்லயும் வெறுமன ப்ரொசாபிஸ் மட்டும் தான் இருந்தது. அத ஃபுல்லும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அத வேற எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நான் போடல. கிட்டத்தட்ட ஒரு வெர்ஜின் லேண்ட் மாதிரி என்கிட்ட கிடைச்சதுல வந்து மொத்தம் 4 ஏக்கர்ஸ். 2 ஏக்கர்ஸ் வந்து நான் அப்படியே வச்சிருக்கேன். ஒரு 2 ஏக்கர்ஸ்ல மட்டும் 300 ட்ரீஸ் அசார்ட்டடா கொண்டு போனோம். ஒரு ஆர்ச்சர்ட் மாதிரி மல்டி ஃப்ரூட்ஸ் ஆர்ச்சர்ட் மாதிரி, ஒரு ஃப்ரூட் ஆர்ச்சர்ட் மாதிரி எல்லா பிளான்ட்ஸும். அதாவது தண்ணி அதிகமா எடுக்கிற பிளான்ட்ல இருந்து செடி மரத்துல இருந்து எது தண்ணி குறைவா எடுக்குங்கிற வரைக்கும். கோகனட், தென் மேங்கோ, அப்புறம் போமோகிரானேட், கோவா, சப்போட்டா, அப் டு வெஸ்ட் இண்டியன் செரி, பெர், புளி எல்லாமே வந்து அந்த இதுல வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். சோ இப்ப என்னன்னா, ஆனா முடிஞ்ச வரை நேச்சுரல் ஃபார்மிங் தான். ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்றதோட நேச்சுரல் ஃபார்மிங் தான். ரொம்ப எதுவுமே நான் கொடுக்கல. எனக்கு வந்து நான் சேல் பண்ற இன்புட்ஸ்ல ஏதாவது வந்ததுன்னா மிச்சம் இருந்ததுன்னா அங்க போட்டுட்டு இருந்தேன். சோ இந்த மாதிரி ஒரு இதுல பட் வந்து நான் வாங்கின சாப்லிங்ஸ் மட்டும் ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் தான். அவர் நர்சரி மதுரையில வைக்கிறாரு. அது வந்து கொஞ்சம் ஹைலி டெக்னிக்கலி பண்ணின ஒரு இடத்துல இருந்து வாங்கிக்கிட்டேன். பிளான்ட் மட்டும் அங்க இருந்து வாங்கினேன் நானு. சோ அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா நான் சில பிக்சர்ஸ் ஷேர் பண்றேன். நான் 2017 ஜான்வரில ஆரம்பிச்சது. இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மேங்கோஸ் இந்த லெவல்ல இருக்கு. இது வந்து வெஸ்ட் இண்டியன் செரி. அந்த கிளைமேட்டுக்கு வந்து வெஸ்ட் இண்டியன் செரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வருது. நல்லா இருக்கு. நல்லா வருது. அந்த வெஸ்ட் இண்டியன் செரியில வந்து என்ன ஒண்ணுன்னா, அந்த வெஸ்ட் இண்டியன் செரி என்ன கிடைக்குதோ உடனே என்ன பண்றோம், அப்படியே சாப்பிட்டோன்னா அவங்க புளிக்குது, இது என்ன பழம் அப்படின்னு சில டைம் ஒரு கேள்வி வருது. ஆனா அந்த வெஸ்ட் இண்டியன் செரியை வந்து நம்ம எடுத்து ஜூஸ் வித் லைம் அண்ட் ஜிஞ்சர் போட்டு குடிச்சோம்னா, ஏன்னா இது விட்டமின் சி கண்டென்ட் அதிகம் இந்த இதுக்கு. மோர் தென் நெல்லிக்காய் ஆக்சுவலி விட்டமின் சி கண்டென்ட். சோ அப்படிங்கிறப்போ வந்து இது ஒரு நல்ல பிளான்ட். இன்னொன்னு இந்த பிளான்ட்க்கு வந்து ஏஸ்தெட்டிக் வேல்யூவும் ஜாஸ்தி. அந்த கிரீன்ல இந்த ஃப்ரூட்ஸ் வரும்போது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்லயே இந்த பிளான்ட் வரலாம். இதுவும் நல்ல வருது. இதுவும் நல்ல வருது. அப்புறம் நம்ம மதுரை சைட்ல கலாக்கான்னு சொல்லுவாங்க. கரவுண்டான்னு கலாக்கா ஊறுகாய் போடுவாங்க. இந்த கேண்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இதுவுமே அங்க நல்ல வருது. இது வந்து போமோகிரானேட் வந்து எங்களை இந்த பார்கவ வெரைட்டி வந்து எப்படின்னா சின்ன பழமா தான் இருக்கும். பட் வந்து நாட்டு மாதுளை அதுல இருந்து உள்ள செலக்ஷன்ல வந்தது. சோ அந்த நாட்டு ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து ரெட்டா இருக்கும். நல்ல ரெட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல காய்ப்பும் இருக்கு. இதுதான் அந்த வெஸ்ட் இண்டியன் செரி. இது ஓகே ஓகே. இது தமிழ்ல என்ன சொல்றதுங்க? அது வெஸ்ட் இண்டியன் செரி. வெஸ்ட் இண்டியன் செரின்னா ஆக்சுவலி இது நான் என்ன ஒரு இதுன்னா, நாங்க வந்து படிச்சது வந்து பெரியகுளம் காலேஜ், ஹார்டிகல்ச்சர் காலேஜ். சோ அங்க வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ நாங்க சாப்பிட்டு 4 வருஷம் வாழ்ந்தோமோ அதை எல்லாத்தையும் ரெப்ளிகா பண்ணணும்னு நான் இங்க கொண்டு வந்தேன். அவ்வளவுதான். அந்த அதை ரெப்ளிகா பண்ணும். இது வந்து ஜஸ்ட் வந்து என்னோட ஃபேமிலியில உள்ள ஜெனரேஷன்ஸ், ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து தே ஹேவ் டு டேஸ்ட் ஆல் தி ஃப்ரூட்ஸ்ங்கறதா என்னோட கான்செப்ட். சோ அதான் இதுல வந்து நான் ரொம்ப வந்து இன்கம் ஓரியன்டா போல நான். மாடல் ஃபார்ம் ஊரை பொறுத்தவரை மாடல் ஃபார்ம். எனக்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ண சில ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம இங்க வர்றவங்களும் என்ஜாய் பண்ணணுங்கிறது எனக்கு இருந்தது. ஆனா நானும் இந்த டிகாமின் இந்த இது எனக்கு என்ன கையில இருந்ததோ அதை மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். பஞ்சகாவியம் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப மினிமம் லெவல்.
அதாவது இந்த 3 மாசத்துக்கு பாட்டில்லாம் என்னதுங்க அது? பாட்டில் காட்டியிருக்கீங்களா? அதெல்லாம் பஞ்சகாவியம் அது மாதிரியா? இதெல்லாம் வந்து நம்ம ஆல் அந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து போத் இன் லிக்விட் ஃபார்மும் இருக்கு, பவுடர் ஃபார்மும் இருக்கு. ஆக்சுவலி நான் எல்லாமே லிக்விட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணேன். இது ஜேபி பயோன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ அவங்க இந்த தூத்துக்குடி ஏதோ சொல்லியிருந்தீங்களா? ரைட். விருதுநகரா? ஓகே. அதான் இதுல நிறைய ட்ரையல்ஸ் பார்த்திருக்கோம். அவங்க ப்ராடக்ட் போட்டு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் கிரிப்டோஸ் பயோன்னு சொல்லிட்டு அவங்க என்னன்னா இந்த இத பண்றாங்க. உயிருள்ள அந்த டிஃபெண்டர்ஸ்னு நேத்து பேசினார் தெரியுமா ராஜு சார்? அந்த டிஃபெண்டர்ஸ் அந்த பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓஹோ, சரி சரி சரி. அந்த குரூப்ல இருந்து நாங்க வந்து ஒரு தடவை என்ன பண்ணோம், ஹாரிசான்டல் ட்ராப்ஸ் வாங்கி போட்டோம். அவ்வளவு ஃப்ரூட் ஃப்ளை கண்ட்ரோல். தென் இந்த yellow sticky trap, blue sticky trap, அப்புறம் வந்து green lace wing bugன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இது வந்து நிறைய கேட்டர்பில்லர்ஸ் சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி ரெட் வீட் பக்னு ஒண்ணு இருக்கு. தென் ட்ரைகோகிராமா ஃபுட் கார்டு, சாரி எக் கார்டு, ட்ரைகோகிராமா எக் கார்டு இருக்கு. எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு அட்டை கிடைக்கும். அந்த இதுல வந்து அது வந்து வேற ஒரு இதுக்கு வந்து ஃபீட் பண்ணுது. சோ நேச்சுரலா ஒரு ஈகோ இன்ஜினியரிங் சிஸ்டம் கொடுக்கும். இப்ப ஏன் வந்து இது வந்து நேச்சுரல் ஃபார்மிங்லயே வந்துரும், பட் வந்து இட் வில் டேக் மோர் டைம். சோ அந்த டைமிங் பீரியட வந்து நம்ம லெஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈகோ இன்ஜினியரிங் சிஸ்டம், இப்ப நம்ம பயோ ஃபர்டிலைசர் போடுறது என்னன்னா மைக்ரோப்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். இந்த மாதிரி இந்த பிரிடேட்டர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் நம்ம கொடுக்கும்போது இந்த மேக்ரோபியல்ஸ் ஆக்சுவலி இது வந்து கண்ணுக்கு தெரியற பெஸ்ட் அட்டாக் எல்லாம் இல்லாம பண்ணலாம். ஆமா, அது இதுவே வந்து நமக்கு இந்த அந்த சுழற்சி, அதாவது அந்த ஈகோ சிஸ்டத்தை நம்ம அங்க கொண்டு வரணும். ஓஹோ, சரி சரி சரி. ஓகே. இது பண்றோம். இப்போ லேட்டஸ்டா போன மந்த் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த 3 வருஷம் வந்து நல்ல பாத்தி கட்டி தண்ணி ஊத்தணும். அட் எனி காஸ்ட் வந்து நான் வந்து ஐ won't suggest drip unless otherwise very much needed அப்படிங்கிற தவிர நான் வந்து பல மரங்களுக்கு 3 வருஷம் வந்து என்னைக்குமே ட்ரிப் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எப்பவுமே வேண்டாங்கிறது என்னோட எண்ணம். பட் வந்து சில டைம் ஓகே, அவங்களுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டம் இருக்கிற போது வேற வழி இல்ல. ஆனா வந்துட்டு இப்பவும் நான் என்ன பண்ணிருக்கேன் வந்து, எனக்கு வந்து ட்ரஃப் போட்டிருக்கேன். அந்த வாஸ்பான் ஒரு சிஸ்டம் சொன்னார்ல, 2 ஃபரோ மாதிரி, 2 இதுக்கு நடுவுல ஒரு ஃபரோ, அந்த மாதிரி சிஸ்டம் வந்து போன மந்த் போட்டு விட்டுட்டு வந்திருக்கோம் இப்போ. பட் இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து அது அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும், அந்த ஃபரோ சிஸ்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவ் ரூட்ஸ் வருதுல. இப்ப நான் 3 வருஷம் கழிச்சு அந்த ஃபரோ பண்ணிருக்கேன். அப்ப என்ன மல்ச்சிங்கும் போட்டு விட்டுறலாம். அப்படியே அதுலயே மல்ச்சிங் போடலாம். மல்ச்சிங் போட்டா இந்த 3 வருஷத்துல அது தன்னைத்தானே மூடிடும். மூடின உடனே நம்ம இன்னொரு பக்கம் நம்ம எடுப்போம் அடுத்த தடவை. சோ ஒன்ஸ் இன் 3 years we have to invest on it. ஓகே ஓகே. நம்ம இப்ப ஜேசிபி வச்சு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சரி சரி. என்ன ஆகும்னா அந்த ஆக்டிவ் ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது அத வந்து எப்படியுமே அந்த சைடு ரூட்ஸ வந்து நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு இட் வில் வந்து ப்ரோமோட் தி ஆக்டிவ் ரூட்ஸ். ஏரேஷன் வந்து கிளியர் பண்ணுவோம். ஏரேஷன் நல்லா கொடுப்போம். சோ வந்து அந்த சாயில் மாய்ஸ்சர் பில்ட் அப் வந்து நல்லா வரும். சோ இது வந்து என்ன ஆகும்னா the plants will take the water what it has to take. நம்ம திணிக்கிறது இல்ல. அதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வரும்போது வந்து அது வந்து ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. இன்னொன்னு ஆங்கரேஜ் சிஸ்டமும் நல்லா வந்துருது ட்ரீ கிராப்ஸை பொறுத்தவரை. இத இப்ப புளிய மரம் இந்த வருஷம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா காய்ப்பெல்லாம் உடனே 1.5 வருஷத்துலயே வருதா அப்படிலாம் நான் பாக்கல. அது எப்போ வருதோ அந்த டைமுக்கு தான் வந்து நம்ம வந்து அத இது பண்றோம். இது அந்த இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சுத்தி அது எப்படி ட்ரையா இருக்குன்னு. இதுதான் அந்த லேண்டோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த மாங்காய் நாங்களே டேஸ்ட் பண்ணினோம். நல்ல டேஸ்ட். அந்த கிளிமூக்கு மாங்காய். ஓகே. அண்ட் இதுல வந்து இன்னொரு இந்த டெக்னிக் ஒண்ணு நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். காட்டு ஆமணக்கு இருக்குல்ல, காஸ்டர் இருக்குல்ல, அத வச்சு வந்து ஒரு ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீட்டில்ஸ் வந்து எங்களுக்கு அதுல ட்ராப் ஆச்சு. கோகனட்டுக்கு வச்சோம், ரைனாசரஸ் பீட்டிலுக்காக வச்சது. அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்து. பட் எனக்கு அந்த வீடியோ இதுல இருக்கான்னு தெரியல.
நாங்க ஃபுல்லா அந்த ஃபென்சிங் மாதிரி பண்ணிருக்கோம் மேடம். இது ஃபென்சிங் இங்க இல்ல, நாங்க அந்த வரப்புல வச்சிருக்கோம். ஓகே. இங்க நாங்க ஃபென்சிங்கும் பாத்தீங்கன்னா இதுதான் வச்சிருக்கோம், கேக்டஸ் தான். ஓகே ஓகே. ஃபென்சிங்கும் வந்து கேக்டஸ். இது கோவா அது. சூர்யா மேம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு அந்த மதுரையில இருக்கிற அந்த ஹார்டிகல்ச்சர் நர்சரி ஏதோ சொன்னீங்க இல்லையா, அவங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் ஜேபி அண்ட் கிரிப்டோ பயோ சொல்றீங்களா, அவங்களோட அட்ரஸும் ஃபோன் நம்பர்ஸ் கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், காசிநாசன் சார் உங்களோட மொபைல் நம்பரும் எனக்கு வேணும், கொஞ்சம் கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு இது அனுப்புறேம்மா, இந்த இதுல இன்பாக்ஸ்ல மெசேஜ்ல என்னோட நம்பர் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிரைவேட்டா. சரிங்க. சாட்ல உங்க நம்பரும் கொஞ்சம் கொடுங்க சார். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து ஜாகரி யூஸ் பண்றதுக்கு பதிலா என்கிட்ட பணம் இருக்குது. சோ பணம் பழத்தோட சுகரை தான், அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஃபார் ப்ரிப்பேரிங். வெரி குட் மேடம். ஆமா, வெரி குட். அது இன்னுமே நல்லது, ஏன்னா நம்மளுக்கு நேச்சுரலா எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் அதுல நியூட்ரியன்ட்ஸும் கிடைச்சிருது. ஓகே 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 சார். காசிநாதன் சார் இருக்கிறவங்க அது மாதிரி யூஸ் பண்ணலாம், அது கரெக்ட் தான். அது காசிநாதன் சார் அண்ட் நான்சி மேம், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எனக்கு ஒரு டாபிக்கோட நீங்க எங்களுக்கு ஜஸ்ட் கிவ் அன் இன்ஃபர்மேஷன், சோ தட் வந்து உங்களோட லெக்சர்ஸ் வந்து ஒரு நாள் நம்ம ஒவ்வொரு தனித்தனி டேல நம்ம வந்து ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸ்கிரீன்ல? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, சரிங்க. ஆமா, ஒரு ஒரு பானையில வந்து நீங்க ஒரு குட்டி குட்டியா பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த ட்ராப் ஆன பீட்டில்ஸ். ஓஹோ, அப்படியா? அந்த ஆமணக்கு இதுல பண்ணிட்டு கொஞ்சம் பைனாப்பிளோட தோள்களும் போட்டு ஒரு சிம்பிள் ஒரு மெக்கானிசம், அதுல ட்ராப் ஆன பீட்டில்ஸ். ஓகே. இதெல்லாம் பண்ணும்போது நீங்க அங்க கூட இருந்தீங்களா அந்த டைம்ல பண்ணும்போது? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து இந்த ஃபார்ம் வந்து 600 கிலோமீட்டர்ஸ் அவே ஐ அம் மேனேஜிங். ஓஹோ, ஓகே ஓகே. அதுவும் முடியுது. அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம அந்த லேபரை வந்து என்னோட ஃபார்ம் இன்சார்ஜ் வந்து நான் எப்படின்னா, ஐ ஹவ் அடாப்டட் ஹிம். ஓகே ஓகே ஓகே. அந்த அடாப்ட் ஃபார்மர்ங்கிற கான்செப்ட்ல என் தோட்டத்தை பருவம் பாக்குறவரை வந்து நான் வந்து அடாப்ட் பண்ணிட்டேன் இந்த சென்ஸ் வந்து எப்படின்னா, அவரோட குழந்தைங்க கல்யாணம், அவங்களோட குழந்தை, அவருக்கு 4 பெண் குழந்தைங்க. சோ அவங்கள வந்து படிக்க வைக்கிறது. இப்ப 4வது பெண் குழந்தைய படிக்க வச்சிட்டு இருக்கேன். 3 பேர் படிச்சு 2 பேர் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. 3வது பொண்ணு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சோ 4வது பொண்ணுக்கு நான் படிப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அது மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல மேடம். அப்படி அந்த இதுல நம்ம பண்ணும்போது இதுதான் வந்து அந்த வெஸ்ட் இண்டியன் செரியோட பூ உங்களுக்கு. ஓகே ஓகே. நான் அந்த ஃபெரோ சிஸ்டம் இப்ப அந்த ஃபெரோ சிஸ்டம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஆமாமா. இந்த மாதிரி இப்ப ரொம்ப டெப்த் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. 2 feet. 2 feet. ஓஹோ. அக்ராஸ் தி ஸ்லோப் தான மேடம் போட்டுருக்கீங்க இந்த ஃபரோ? அல்ல, அதாவது எனக்கு வந்து அங்க ஸ்லோப்பா கரெக்ட்டா கிடைக்கலமா. எனக்கு வந்து ரிவர்ஸ் ஸ்லோப் என் லேண்ட். ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணினோம்னா, அந்த ஜேசிபில போடும்போது அவங்க வந்து ஸ்லோப்பை கிரியேட் பண்ணாங்க உள்ள. அவ்வளவுதான். அதாவது அந்த கொஞ்சம் மேடா ஏன்னா ரிவர்ஸ்ல இருந்து நாங்க வரணும் அதுல. இதுல பாலேக்கர் சார் என்ன சொல்றாருன்னா, இப்படி அக்ராஸ் த ஸ்லோப் இந்த மாதிரி நிறைய ஃபரோஸ் எடுத்துட்டு ஆல்டர்னேட் ஃபரோஸ்ல மல்ச் போட்டு மூடிட்டா, அப்புறம் ஆல்டர்னேட் டைம்ஸ்ல ஓபன் பண்ணி விட்டுக்கலாம் மாதிரி சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஒரே டைம்ல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும், ரிப்பீட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. இல்ல, இப்ப அதுதான். இப்ப வந்து என்ன பண்றோம், இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். சோ இங்க வரக்கூடிய வீட்ஸோ இல்ல மட்டைகள் எது வந்தானாலும் ஒன்ஸ் அகைன் இட் வில் கோ டு தி ஃபரோ. போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது சப்போஸ் இது வந்து ஜஸ்ட் அந்த என்ன பண்ணுவாங்க, அதையே அப்படியே எடுத்து திரும்பி உரமாவே போட்டுருவாங்க. அது ஒரு கான்செப்ட் இருக்கு. இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆல்டர்னேட் சிஸ்டம் பண்றாங்க. எல்லாமே கஸ்டமைஸ்டுமா. சோ we will get the concept but the land. இப்ப பார்த்தேன்னா நான் வந்து சொல்றேன் வடக்கையில இருந்து தெற்க போகணும் அப்படிங்கறத நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றேன். பட் என் லேண்ட் என் சொல்லுபடி கேட்காது. we are playing with nature. அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள என்னோட சிஸ்டம் நான் எப்படி கொண்டு வருது, இததான் நம்ம பார்க்கணும். ஆமா, இப்ப எனக்கும் இதான் ஒரு சேலஞ்ச். என்னோட கோகோனட் தோப்புல நான் இப்படி ஆல்டர்னேட் ஃபரோஸ் எடுக்கணும்னா சில மரம்லாம் இடிக்கிறது, அதனாலே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் நானு.
இந்த Furrow இந்த practice இந்த இங்க வந்து நாங்க ஒரு இதுல வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். அந்த ஸ்லோப்ப கொண்டு வந்திருக்கோம் உள்ள. அந்த 2 ஃபீட்ல கொஞ்சம் குடுக்குறோம். சோ வந்து நம்ம வந்து அப்படியே தியரிட்டிக்கலா நம்ம என்ன பண்றோம் படிக்கிறத வந்து நம்ம பண்ண முடியாது எங்கேயுமே. சோ அதனால தான் வந்து நாங்க இப்போ வந்து எந்த ஒரு நிலத்துக்கு போனாலும் ஐ வில் கோ வித்தவுட் எனி ப்ரீ டிட்டர்மினேஷன். எதுவுமே நம்ம யோசிக்க கூடாது. ஃபார் ஆல் அதர்ஸ் டு அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எல்லாம் நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்க கன்சல்டன்சி போனீங்கன்னா எந்த ஒரு ஃபார்முக்குள்ளயும் வந்து எனக்கு தெரியும், நான் சொல்றதா அங்க நடக்கணும்னு நீங்க நினைச்சு போனீங்கன்னா that is the first failure in your consultancy. correct. அந்த லேண்ட் okay, என்ன okay. சொல்லுது? so you have to go and stand on the land. ஓகே, அங்க போய் நிக்கணும். நின்னுட்டு ஒரு ஃபுல் ஒரு 360 டிகிரி பார்க்கணும். பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு அந்த லேண்ட் சில விஷயத்த உங்களுக்கு சொல்லும். ஓவர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைச்சிரும். அது சில டைம் வந்து நம்ம ஆரம்ப காலத்துல கொஞ்சம் நமக்கு இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். சோ அந்த லேண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் அந்த ஃபார்மர் அந்த லேண்ட வச்சிருக்க ஓனரோட தகுதி நிலைமைகள் எப்படியோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கன்சல்டன்சி இருக்கணும். அது அப்படி பண்ணினாதான் வந்து நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கன்சல்டன்டா வர முடியும். இது எல்லா யங் கிராஜுவேட் ஆனா இப்ப யங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து கன்சல்டன்சில நான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அதுவும் ஃபார்ம் கன்சல்டன்சில சம்பாதிப்பேன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் முடியாது. நம்மளால கன்சல்டன்சி ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து earn பண்ண முடியாது மேடம். மனசாட்சி கேட்காது அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு. அதனால அந்த ஒரு விஷயங்கள் வந்து இதெல்லாம் நீங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா வரீங்க கன்சல்டன்சிக்குள்ளன்னு அந்த கன்சல்டன்சி வந்து இது வந்து ஒரு சோஷியல் கன்சல்டன்சி தான் நீங்க பண்ண முடியும். ஃபார்ம் நீங்க வந்து ஹார்டிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் கன்சல்டன்சி பண்றீங்கன்னா இட்ஸ் a டோட்டல் கமர்ஷியல். அதனால என்ன பண்ணுங்க, எப்பவுமே ரெண்டையும் வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரொஃபஷனா ரெண்டையும் வச்சுக்கணும். ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் கன்சல்டன்சில யூ கேன் சார்ஜ் ஹெவி அண்ட் யூ கேன் கெட் த திங்ஸ் ஃபார் யுவர் லிவிங். ஃபார்ம் கன்சல்டன்சி வந்து ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்ல தான் நீங்க போக முடியும். அதுல வந்து ஆத்ம திருப்திக்கு தான் போக முடியுமே தவிர ரொம்ப பணம் பண்ற மாதிரி போக முடியாது. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அந்த மாதிரி ஏதாவது கம்பெனியோட நீங்க போகும்போது யூ கேன் கெட் அ ரீசனபிள் ஒரு இன்கம் வந்து கிடைக்கும். ஓகே, ஐ திங்க் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் இது ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் என் ஃபார்ம் பத்திலாம் நான் எங்கேயுமே ரொம்ப சொன்னதில்லை. தென் இது வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்காங்கிறனால தான் வந்து வி ஹவ் ஹைலைட்டட். ஐ திங்க் காசிநாதன் சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, நான்சி மேம் சொன்னாங்க, நாங்களும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. அண்ட் டியூரிங் திஸ் பேண்டமிக் பீரியட் உங்களால காலேஜ் அட்டன் பண்ண முடியல இப்போ. ஸோ வேர் யூ ஆர், நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இது நிறைய பேர் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டீங்க. ஸோ அங்க யூ டூ எ ஃபார்ம் சர்வே. உங்களோட ஃபார்ம் லேண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஃபார்மர்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னு அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து we can go for the suggestions and நம்மளோட கன்சல்டன்சி அட்வைசரி சர்வீசஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த டைம் வந்து ஒரு கோல்டன் பீரியட் உங்களுக்கு. யூ காட் அ வெரி ரிலாக்ஸ்டு ஒரு இது இருக்கு. பேண்டமிக் தான், பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த உங்க சுத்தி என்ன நடக்குதுங்கிறத வந்து ஃபார்மிங்ல என்ன நடக்குது, இல்லாட்டி அக்ரோ இண்டஸ்ட்ரி இருந்தா என்ன நடக்குதுங்கிற ஒரு வியூ பாயிண்ட் வந்து நீங்க வைங்க. எனி அதர் டிஸ்கஷன்? வேற யாரும் பேசணுமா? ஓகே, சௌமியா, ஐ திங்க் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் இது மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மோகன். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் லெக்சர் நம்ம இதுல நீங்க வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு வைப்ரேட் பண்ணி விட்டுட்டீங்க, ஒரு ப்ரொவோக் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்க. ஐ திங்க் இந்த ஒரு கான்செப்ட் வந்து இன்னும் சயின்டிபிக்கா நம்ம எடுத்துட்டு போகணும். அண்ட் உங்க பிரசன்டேஷன்ல எனக்கு பிடிச்சது வந்து ரிசர்ச் ஸ்டடீஸ் ஓரியன்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் போட்டோஸ் காமிக்கணும். எப்பவுமே வந்து பிக்டோரியலுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி, அதை இன்னும் கொஞ்சம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரியா சௌமியா?
சௌமியா இருக்கீங்களா? ஓகே, நான் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் நானே கொடுத்துறேன். ஐ திங்க் காசிநாதன் சார், உங்களோட ஃபீட்பேக் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறீங்களா? நம்ம இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வச்சு சில ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை பத்தின உங்க வியூ நீங்களும் நான்சி மேமும் சொல்லுங்க. அதை வச்சு we will conclude it. டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டடீஸோடு நிறுத்தாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணணும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னா தே ஷுட் விசிட் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ், ஸோ தட் தே வில் கெயின் வெரி குட் நாலேஜ் அபவுட் தி ஃபார்மிங் சிஸ்டம். அண்ட் அனதர் திங் இஸ், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு நேச்சுரல் ஃபார்மிங் நிறைய ப்ராப்பகேட் பண்ணணும், நிறைய கொண்டு போகணும், நல்ல ஃபீல்டில் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போகணும். ஹெல்த்தி லைஃப்காக மெயினாக சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ஒன்று, ஹெல்த்தி லைஃப் ஃபார் த பீப்புள் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அந்த நேச்சுரல் ஃபார்மிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு அதனுடைய டுவர்ட்ஸ் தட் கோல் வந்து வி ஷுட் ஒர்க் ஆன் தட். ஸோ தட்ஸ் வாட் மை சின்சியர் அட்வைஸ் டு த யங் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ். தேங்க்யூ மேம். பட் உங்களுடைய வேல்யூபிள் எவ்ரி வீக் ஆர் ஈவன் many times in the week I'm getting your webinars. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. நேற்று அந்த இது டாபிக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. சரி, இது மாதிரி டாபிக் கூட நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது, ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னும் இந்த இதில் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, நேச்சுரல் ஃபார்மிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்துட்டு தோஸ் ஆர் ஃபெமிலியர் வித் திஸ் கைண்ட் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசும்போது இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த விஷயத்தில் வந்துட்டு நர்மதா மேம் உங்களுக்கு வந்து கோடி தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இது எங்களோட ட்ரீம், என்னோட 15 years ட்ரீமை வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னால அதை வெளியில எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் த டொமஸ்டிக் கமிட்மெண்ட்ஸ் வந்து நாங்க பேலன்ஸ் பண்ணி வரணும். ஸோ எங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு நாங்க we have to do. Correct. உங்களோட initiative is really very appreciative. It's very good. உங்களை மாதிரி தான் நானுமே sailing in the same boat. என்னோட ஒரு 15-20 years கனவுகளை இப்பதான் போன வருஷத்துல இருந்து என்னையால ஆரம்பிக்க விட்டது. And it is not because of personal commitments also. But unfortunately my land went under litigation and judiciary being so corrupt, I could get hold of my land after 13 or 15 years of struggle legally. So, that is why I am that's why I'm in a delayed start. So இத்தனை வருஷங்களா நம்ம நினைச்சு வச்சிருக்கிறதுல நம்ம எல்லாம் இணைந்து சாதிக்கலாம். I am working on social entrepreneurship development, making mass entrepreneur, creating mass entrepreneurs, mostly among farmers and rural people. I live in Delta region near Kumbakonam. Earlier I was there in Bangalore for my son's education and all those things and doing some consultancies there. So after that, now after I got back my land from last year, I'm here in the farm near Kumbakonam. So we are working for creating mass entrepreneurship among farmers. So what I would suggest the young upcoming graduates in agriculture and horticulture field is that you have to guide the people in sustainable living and sustainable farming activities, and also make them all entrepreneurs. They have to make value addition to all their produce and increase their income. This is my one and only and simple humble suggestion. And Nancy, நீங்க இது கும்பகோணம் சொன்னனால ஆக்சுவலி வந்து புதுக்கோட்டையில எங்களோட கிளாஸ்மேட் வந்து இந்த ஃபுட் ஃபாரஸ்ட்னு ஒன்னு பண்ணிருக்காரு. I will just connect to him too, so that வந்து அங்க வந்து என்னன்னா நம்ம நார்மலி 11 layers பண்ணோம். I think he is having 30 layers, multi layers. ஓகே, சோ ஒரு 100 acres of landல பண்ணி கொடுத்திருக்காரு. ஃபுட் ஃபாரஸ்ட், ஃபுட் எடிபிள் ஃபாரஸ்ட், ஃபுட் ஃபாரஸ்ட் மாடல்ல. Okay, I can connect the அதான் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு லைக் மைண்ட் பீப்புள் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஸோ வி கேன் டேக் இட் ஃபர்தர், அதை எடுத்துட்டு போகலாம். அண்ட் வந்து நீங்க வந்து கோவைஸ் ஃபவுண்டேஷன் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஓகே, நான் வந்து I have just platform, we have to use it and build it up. Yeah, I have just founded it. நான் வந்து ஓகே, அது என்னோட ட்ரீமா நான் அதை இது பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். பட் நானும் அதுல ஒரு பார்ட் தான். ஒன்லி ஃபார் த லைசனிங் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் திங்ஸ்க்காக அது என்னோட நேம்ல இருக்கு, அவ்வளவுதான்.
நான் அதை பாத்துக்கிறேன். பட் வந்து ஆல் கேன் யூஸ் தட் பிளாட்ஃபார்ம். எல்லாமே நல்ல செய்திகளை எடுத்துட்டு போவோம். அக்ரிகல்ச்சர்ல உள்ள நல்ல செய்திகள். இன்னொன்னு வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஸ்ட்ரென்தன் ஆகணும். அவ்வளவுதான் நம்மளோட. they have to stand on their own. யாரையும் ஒரு ரிலே பண்ணாம they have to stand on their own. அதுதான் நம்மளோட ஃபைனல் அப்ஜெக்டிவ். அதுக்கு நம்ம எல்லாருமே பாலமா இருக்கும். அவ்வளவுதான். In fact, Surya ma'am, I am working on the political agenda also. I have my NGO called Nanasi Foundation, but unga alavukku naan vandu adu internet la eல்லாம் kondu pogala. And I have formed a political party, and I want a farmer only to become the chief minister as well as prime minister of India. Because whatever we say, no, those people will not do it unless when politics decides everything. We have to decide what the politics is, number one. And politics is a passion to serve people and never ever a profession to make money. This 180-degree ecosystem change of the political field we have to bring about in ennoda thalmiyana karuthu. So I'm working on that also. So let us all unite and make our people stronger socially and economically. ஓகே, நீங்க வந்து நம்ம எல்லா ஃபவுண்டேஷனும் சேரலாம். ஓகேவா? இப்ப காசிநாதன் சார் உங்க சப்போர்ட்டும் நீங்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து we have to empower the students in this field. அவங்களே நம்ம எம்பவர் பண்ணுவோம். யங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து மேல எடுத்துட்டு வருவோம். so that the next generation வந்து they will spread the words. எல்லாரோட நம்மளோட ட்ரீம்ஸும் வந்து அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு ட்ரீம்ஸா இருக்கு. ஆக்சுவலி ஐ ஹேவ் எக்ஸ்ப்ளோர்ட் அக்ரிகல்ச்சர். இப்ப வந்து நான் வந்து லீகலா அக்ரிகல்ச்சர்ல ஆர்பிட்ரேஷன் சொல்லியிருக்கேன். ஆர்பிட்ரேஷன் அண்ட் மீடியேஷன். அதை நான் அக்ரிகல்ச்சர்ல வந்து ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா கொண்டு வந்திருக்கோம். தென் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வேல்யூவேஷன் ஒண்ணு இருக்கு. அதை நம்ம வந்து ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா கொண்டு வந்திருக்கோம். பட் ஸ்டில் வந்து இன்னும் அதுக்கு வரணும். இப்போ என்னோட டைரக்டர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒரு டைம்ல இன்டர்னா வந்தவங்க தான். என்னோட தாட்ஸ் பிடிச்சு அப்படி என்னோடய வந்து டிராவல் ஆறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டீமா நம்ம பண்ணதான் நீங்க இந்த பொலிட்டிக்கல் விங்கா அது மாறணுங்கிறப்போ இந்த டீம் வந்து நமக்கு பெருசாயிட்டே இருக்கணும். ஆக ஆக வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த பொலிட்டிக்கல் விங்குக்குள்ள நம்ம போக முடியும். So I think we all can work and we welcome the young professionals. எங்களோட ஒரு மோட்டோ வந்து we have to encourage young professionals. இந்த ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டுலயுமே அவ்வளவு யங் லாயர்ஸையும் வந்து நாங்க அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இப்போ லாஸ்ட் 1 இயர்ல வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து அந்த ஆர்பிட்ரேஷன்ங்கிற அந்த கான்செப்டை கத்து கொடுத்து அவங்களை கொண்டு வந்திருக்கோம். சோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்லயும் இந்த நம்ம கான்செப்ட்ஸ், அதாவது சில ஸ்ட்ராங் பிராக்டிக்கல் ஓரியன்டட் கான்செப்ட்ஸை வந்து நம்ம கொண்டு நல்ல ஐடியாஸ் மேடம். ஓகே மேடம், we will do it. ஓகே சார், ஓகே. அண்ட் வந்து கண்டினியூஸ்லி ஷேர் யுவர் தாட்ஸ் டு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் சில பேர் இன்னைக்கு சைலண்ட் அப்சர்வரா தான் இருந்திருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த எண்ட் மீட்டிங் வர ஒரு 15 பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுதான் ஒரு இது. எத்தனை பேர் ஆரம்பத்துல சேர்றாங்கிறது வந்து ஒரு அளவுகோல் கிடையாது நமக்கு. எவ்வளவு நேரம் வித்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மீட்டிங்ல இருக்கிறாங்கிறது தான் வந்து அதோட ரியல் இது நமக்கு. So I think 15 participants கடைசி வரை இருந்திருக்காங்க. அது இட்ஸ் a success actually. So thank you everyone for the participation. Thank you, and for Mohan, my special thanks because he is a final year student in agriculture. But இன்னைக்கு அந்த ட்ரைனிங் கெப்பாசிட்டியை வந்து நாங்க அவனுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், அவருக்கு கொடுக்கணுங்கிறதா எங்களோட இது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து he has passed actually. இன்னைக்கு அவர் வந்து அதை கிளியர் பண்ணியிருக்காரு. So we are train the trainers. அதையும் நாங்க பண்றோம். ட்ரெயினர்ஸே நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். So we will all walk in the same way. அது வந்து நம்ம வந்து கடைசில வந்து ஒரு நல்ல அவுட்புட். Thank you. and எல்லாருமே வந்து உங்க ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க chat boxல. so that வந்து இல்லனா அந்த எங்களோட வாட்ஸ்அப் குரூப் and டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay madam, thank you very much. ஷேர் பண்ணிக்கலாம். Okay sir, okay. Thank you. Okay, thank you all. Thank you.